அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு TNPSC கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜிகே கொஸ்டின்ஸ் குரூப் 2 குரூப் 4க்காக தினமும் 30 கேள்விகளாக பாட்டு வரோம். இன்று பார்த்தீங்கன்னா 30ஆம் நாளில் ஒரு 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி பாருங்க. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? ஆப்ஷன்ல 18 பிப்ரவரி 2016ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்திய பாராளுமன்ற முறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? நம்ம இந்திய பாராளுமன்ற முறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்திலிருந்து பெறப்பட்டது நம்ம இந்திய பாராளுமன்ற முறை. ஹரப்பாவிற்கு முதலில் வருகை தந்தவர் யார்? ஹரப்பாவிற்கு முதலாக வருகை தந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல சார்லஸ் மேசன் ஆவார். கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடுக்க. குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஏற்கனவே குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட தகுதியுடையவராவார். குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இது பார்த்தோன்னே சொல்லிடுவோம். கூற்று 3 தவறான ஒன்றாகும். பண்டங்கள் மற்றும் சேவைகள் மீதான வரிக்கு பாராளுமன்றத்தில் எப்போது ஒப்புதல் வழங்கப்பட்டது? நம்ம ஜூலை 1, 2017 நடைமுறைக்கு வந்தது. ஜிஎஸ்டிக்கு பாராளுமன்றத்தில் எப்போது ஒப்புதல் வழங்கப்பட்டது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 29/3/2017 ஒப்புதல் வழங்கப்பட்டது. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக எந்த ஆண்டு வேலூர் கோட்டையில் இந்திய வீரர்களும் அதிகாரிகளும் ஓர் எழுச்சியை திட்டமிட்டு நடத்தினர்? வேலூர் புரட்சி ஏற்பட்ட ஆண்டு இதெல்லாம் மறக்க மாட்டோம். 1806ஆம் ஆண்டு. சிந்து நாகரிகமும் அதன் சமகால பண்பாடுகளும் இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் சேர்த்து மொத்தம் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளன? இது பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் பறந்து காணப்பட்டது. அது மொத்தம் எத்தனை சதுர கிலோமீட்டர்? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் என்பது சரியான விடை. தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின பிரிவினரின் நிலையை ஆய்வு செய்ய ஆணையத்தை நியமிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்? ஒரு தாழ்த்தப்பட்டவருக்கோ பழங்குடியினருக்கோ பிற்படுத்தப்பட்டவருக்கோ ஒரு ஆணையத்தை நியமிக்கும் அதிகாரம் பெற்றவர் ஆப்ஷன்ல குடியரசு தலைவராவார். சித்திரவதை ஆணையம் கீழ்கண்ட எந்த அமைப்பின் முயற்சிகளால் நிறுவப்பட்டது? சித்திரவதை ஆணையம் கீழ்கண்ட எந்த அமைப்பின் முயற்சிகளால் நிறுவப்பட்டது? ஆப்ஷன்ல சென்னை வாசிகள் சங்கம் முயற்சியால் தான் நிறுவப்பட்டது. ஹரப்பாவில் மாடுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஹரப்பாவில் மாடுகள் பார்த்தீங்கன்னா செபு என்ற பெயரில் அழைக்கப்பட்டன. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவராக பொறுப்பேற்றவர் யார்? சென்னை மகாஜன சபை முதல் தலைவராக பொறுப்பேற்றவர் பி. ரங்கையா அவர்கள். கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் 12 நபர்களை குடியரசுத் தலைவர் எந்த அவையில் நியமிக்கிறார்? அந்த 12 பேரை குடியரசுத் தலைவர் எந்த அவையில் நியமிக்கிறார்? ஆப்ஷன்ல மாநிலங்களவை என்பது சரியான ஒன்று. மெலுகா என்னும் சொல் எந்த இடத்தை குறிக்கிறது? மெலுகா அப்படிங்கிற சொல் எந்த இடத்தை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சிந்து பகுதியை குறிக்கிறது. இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு 1887ஆம் ஆண்டு யாருடைய தலைமையில் நடைபெற்றது? 85ல் பம்பாய்னு பார்த்தோம். 86ல் கல்கத்தா. 87ஆம் ஆண்டு யாருடைய தலைமையில் நடைபெற்றது? ஆப்ஷன்ல பாருங்க பத்ருதீன் தியாப்ஜி தலைமையில் நடைபெற்றது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அவசரகால நிதியினை யாரிடம் அளித்துள்ளது? அவசரகால நிதி இதை இந்திய அரசியலமைப்பு சட்டம் யாரிடம் அளித்துள்ளது? ஆப்ஷன்ல குடியரசு தலைவரிடம். ஹரப்பா மக்கள் அளவீட்டில் 1 இன்ச் என்பது தற்போதைய அளவீட்டில் என்னவாக இருந்துள்ளது? ஹரப்பாவில் 1 இன்ச்சுங்கிறது இப்போது
தற்போது அளவீட்டில் எந்த அளவாக உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 1.75 சென்டிமீட்டர். சுப்பிரமணிய சிவா எந்த ஆண்டு ஐரோப்பியருக்கு சொந்தமான கோரல் நூற்பாலையில் நடைபெற்ற வேலை நிறுத்தத்திற்கு தலைமையேற்றார்? கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் நடைபெற்ற ஆண்டு எந்த ஆண்டு? அதற்கு தலைமையேற்றவர் சுப்பிரமணிய சிவா. ஆப்ஷனில் 1908ஆம் ஆண்டு. இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யார்? இந்தியாவில் முதல் துணை குடியரசுத் தலைவராக பணியாற்றியவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆவார். எந்த ஆண்டு அரவிந்த் கோஷ், வி சுப்பிரமணியனார் ஆகியோரின் வருகைக்கு பின்னர் பாண்டிச்சேரியில் புரட்சிகர நடவடிக்கைகள் தீவிரமடைந்தன? எந்த ஆண்டுக்கு பின்னர்? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 1910ஆம் ஆண்டுக்கு பின்னர் என்பது சரி. துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் தொடர்பான தீர்மானம் கொண்டுவர குறைந்தபட்சம் எத்தனை நாட்களுக்கு முன்னர் துணை குடியரசுத் தலைவர் ஒரு அறிவிப்பை வழங்க வேண்டும்? எத்தனை நாட்களுக்கு முன்னு பார்த்தீங்கன்னா 14 நாட்களுக்கு முன் என்பது சரி. விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது, இந்தியா ஒரு தேசம் எனும் 2 புத்தகங்களையும் எழுதியவர் யார்? விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது, இதெல்லாம் முக்கியமான கேள்வி. அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள். இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவியானது எந்த நாட்டு அரசியலமைப்பு முறையிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது? பாராளுமன்றம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மொத்த மக்களவை உறுப்பினர்களில் எத்தனை சதவீதம் பேர் மட்டுமே அமைச்சரவை உறுப்பினராக இருத்தல் வேண்டும் என இந்திய அரசியலமைப்பு சட்டம் வரையறுத்துள்ளது? மொத்த மக்களவை உறுப்பினர்களில் எத்தனை சதவீதம் பேர் அமைச்சராக முடியும்? ஆப்ஷனில் 15% என்பது சரி. 1920ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட தேர்தலில் சட்டமன்றத்தில் மொத்தம் இருந்த 98 இடங்களில் நீதி கட்சி எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றது? 98ல் நீதி கட்சி வெற்றி பெற்ற இடங்கள் 63 ஆகும். இந்திய நாடாளுமன்றத்தை பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் யாவை? இந்திய நாடாளுமன்றத்தை பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் ஆப்ஷனில் 79 முதல் 122 வரை ஆகும். ரவுலட் சட்டத்தை எதிர்த்து மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றிய நாள் எந்த நாள்? அதை கருப்பு சட்டம் அப்படின்னு அழைச்சாரு. உரையாற்றிய நாள் மெரினா கடற்கரையில் 1919 மார்ச் 18ஆம் நாளன்று. தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர்கள் யாவர்? தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர்கள் ராஜாஜி மற்றும் தந்தை பெரியார் ஆவார். முஸ்லிம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் யார்? ஆப்ஷனில் பாருங்க. முஸ்லிம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் யாகூப் ஹசன் ஆவார். தேசிய கல்வியை முன்னெடுக்கும் பொருட்டு வி சுப்பிரமணியனார் அவரால் குருகுலம் நிறுவப்பட்ட இடம் எந்த இடம்? தேசிய கல்வியை முன்னெடுக்கும் பொருட்டு வி சுப்பிரமணியனாரால் குருகுலம் நிறுவப்பட்ட இடம் சேரன் மாதேவி. இதெல்லாம் நம்ம மறக்காத மாட்டோம். நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் சென்னை மாகாணத்தின் பல பகுதிகளிலிருந்து வந்திருந்த போராட்டக்காரர்களுக்கு யார் தலைமையேற்றார்? நீல் சிலை அகற்றும் போராட்டம் சென்னை மாகாணத்தின் பல பகுதிகளிலிருந்து வந்த போராட்டக்காரர்களுக்கு எஸ்என் சோமயா ஜூலு என்பவர் தலைமையேற்றார் என்பது சரியான விடை. இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 30 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.